இந்த பதிவில் நம்ம வந்து ஆனி மாதத்தில் பணம் பெருக்கக்கூடிய 4 வழிமுறைகள் பார்ப்போம். மாதத்திற்கான வழிமுறைகள் இருக்கும். இந்த மாதம் ஆனி மாதம். ஸோ ஆனி மாதம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருச்சு. நீங்கள் வந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆஷாட நவராத்திரியும் கொண்டிருக்கிறது. அந்த வழிமுறைகளும் நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கலாம். அந்த 4 வழிமுறைகள் என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து வீட்டில் விளக்கேற்றுறது சாமிக்கிட்ட. அதை எப்படி வழிபடுறது இந்த ஆனி மாதத்தில். இரண்டாவதாக நம்ம வந்து தானம் கொடுப்பது. தானம், டொனேஷன் பண்றது அது. 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாசல் முன்னாடி இந்த ஈர்ப்பு விதிப்படி இதை எப்படி தூவி விடுறது, இந்த பொருள். அது என்ன பொருள் நம்ம பார்ப்போம். 4வதாக கடைசியாக வந்து பார்த்தோம்னா, சூரியனை வழிபடுவது. இந்த 4 தான் ஆனி மாதத்துக்கு ரொம்ப விசேஷம். அது வந்து இப்போ பார்ப்போம். முதலாவதாக இந்த சூரியன் வழிபடுவது. காலையில ஆரம்பிப்போம். காலையில வந்து சூரியன் சூரிய சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டாருன்னா, நம்ம வந்து சூரியனை வழிபடணும். 6:00 7:00லேருந்து 6:00லேருந்து 7:00 கண்டிப்பா நீங்க பாருங்க. 1 மணி நேரம் முழுவதுமாக பார்த்தாலும் பலன் தான். நீங்க கொஞ்ச நேரம் உங்களுக்கு டைம் எப்படி எது மாரி இருக்குதோ, அது மாரி நீங்க வந்து பார்த்துக்கோங்க. நீங்க வந்து ஒரு சொம்பு இல்லைனா எது மாரி பித்தளை அது மாரி எடுத்து அதில வந்து துளசி தண்ணி எல்லோர் வீட்டிலும் மடத்திலும் இருக்கும், கோயில்களிலும் இருக்கும். நீங்க வந்து பூஜை அறையிலும் கண்டிப்பாக வைத்திருப்பீர்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ அந்த தண்ணீல வந்து துளசிய நனைச்சி சும்மா சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் பார்த்து அவங்க வந்து சூரிய நமஸ்காரம் நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல. சூரியனை பார்த்து இல்லைனா அருகம்புல்ல கூட நீங்கள் கண்டிப்பாக தெளிக்கலாம். துளசிக்கு எல்லாத்துக்கும் கிடைக்குமா என்னன்னு தெரியல. அருகம்புல்லும் கிடைக்காது. இன்டர்நேஷனல் பீப்புள்ஸ்க்கு வந்து எதுவும் கிடைக்காது. நீங்கள் வந்து எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் கையிலே நீங்கள் ஆராதனை காட்டும்போது பண்ணுற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் வந்து 6 to 7 நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. உங்களுக்கு எந்த அவைலபிலிட்டியில் எவ்வளோ டைம் இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் மித்ர ஆதித்யாய நமக. ஓம் மித்ர ஆதித்யாய நமக. ஓம் மித்ர ஆதித்யாய நமக. இந்த இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களுக்கு எத்தனை தடவை நீங்கள் சொல்கிற வாய்ப்பு இருக்கோ அத்தனை தடவை சொல்லலாம். இத்தனை தடவை தான் 108, 1008, 9 முறை 3 முறை கண்டிப்பாக சொல்லுங்கள். 9 முறை கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்கு மேலே சொல்கிறது உங்களோட அவைலபிலிட்டி. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கோங்க. இதுதான் இந்த சூரிய நமஸ்காரம் நம்ம பண்ணுறது. இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக நல்ல விசேஷமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, நம்ம தானம் தர்மம் பண்ணுறது, டொனேஷன் சொல்லுவாங்க. அந்த தான தர்மம் வந்து இந்த மதத்தில் ஆனி மாதத்தில் ரொம்பவே விசேஷம். தானம் வந்து யாருக்கு தரலாம்னு சொன்னால், இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ஆடுகள் சொல்லுவாங்க. ஆடுகளுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஸோ இந்த ஆடுகளுக்கு வந்து நீங்கள் பச்சை புல், பழங்கள் ஆடுகளுக்கு ரொம்ப விசேஷம். இது வந்து நீங்கள் மாடுகளுக்கும் பழங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக. அதுவும் ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். இந்த இந்த இத டொனேஷன் கொடுங்க. இன்டர்நேஷனல் பீப்பிள்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நல்ல பார்ட்டி ஒரு சம் குரூப்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நல்ல பார்ட்டியா செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட நீங்க குடுக்குறதுனால கண்டிப்பா குடுக்கலாம். இது தானம். அடுத்ததாக நம்ம வந்து தூவி விடுவது. நிலக்கால் எல்லாத்துக்கும் தெரியும். வாசல் கால். அந்த கால்ல வந்து நீங்க வந்து தூவி விடுவது. தூவி விடுவதுன்னு சொல்லுவது, எத தூவி விடுறதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, காலை எழுந்ததும் நீங்க செய்யலாம். இல்லன்னா நீங்க வந்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் நான் கோலம் போட்டதுக்கப்புறம் அது போயிரும். நான் தூவி விடுறது. அது மாரி நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பாக உங்க அபிப்பிராயம் தான் எல்லாமே. இது போயிரும், அது போயிரும். உங்க மனசுல என்ன இருக்கோ அதுதான் கண்டிப்பாக ஆண்டவனும் செலுத்துவான். ஸோ நீங்க எப்ப வேணா எழுந்திரித்த உடனே, இல்லன்னா வாசல் தெளித்து விட்டு, இல்லன்னா கோலம் போட்டுவிட்டு எப்ப வேணா செய்யலாம். கொஞ்சம் சோம்பு எடுத்துக் கொள்ளுங்கள். சோம்பு எடுத்து ஒரு பிஞ்ச் இந்த மோதிர விரல் சொல்லுவாங்க ரிங் ஃபிங்கர். இந்த மோதிர விரலும் கட்டை விரலையும் இப்படி வச்சு தூவி விட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் தருணாயேஸ்வரா நமக. ஓம் தருணாஸ்வரா நமக. ஓம் தருணேஸ்வரா நமக. இந்த தருணம் அவர் வந்து நம்ம தருவார். நீங்கள் வந்து காலைல எந்திரிச்ச மாதிரிக்கே சொன்னீங்களா, கண்டிப்பாக தர மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்கணும், பணத்தை பெருக்கணும். அது மாதிரி தருணேஸ்வரர். அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அடுத்து வந்து நம்ம வீட்டில் விளக்கேற்றுறது. இந்த ஆனி மாதத்தில் வந்து விளக்கேற்றுறது ரொம்பவே விசேஷம். எப்படின்னா நீங்கள் மண் விளக்கில் ஏற்றினா ரொம்பவே விசேஷம். இந்த மாதத்தில் ஆனி மாதத்தில் வந்து மண் விளக்கு, பித்தளை விளக்கு ஏற்றினா அதோட கொஞ்சம் பாசிட்டிவிட்டி அதிகம், நிறைய சொல்லலாம். இந்த மோஸ்ட்லி எல்லாத்துட்டையும் பித்தளை விளக்கு இருக்குமான்னு தெரியல. பித்தளை விளக்கு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றலாம். இல்லைனா மண் விளக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். மண் விளக்கு எல்லார் வீட்டிலும் ஒரு மகாலட்சுமி விளக்கு, ஒரு மண் விளக்கு கண்டிப்பாக வைத்திருப்பீர்கள். அந்த மண் விளக்கில் நெய், பசு நெய், சுத்தமான நெய் போட்டு ஏற்றுங்க. இந்த மாதம் ஆனி மாதம் வந்து நெய்யில் ஏற்றினா தான் ரொம்ப நல்லது. இந்த கோயில்கள் பக்கத்துலலாம் இந்த இந்த நெய் விளக்கு போடுற நெய், அந்த நெய், இந்த நெய், அந்த நெய்லாம் நீங்கள் வாங்கவே தேவையில்ல. உங்கள் வீட்டில் பசு நெய் நம்ம ஊரில்
இருக்க பசு நெய், சுத்தமான பசு நெய் ஏத்துனாவே போதும். கடைகள்லாம் நீங்க வாங்கணும்னு தேவையில்ல. அந்த எண்ணெய போட்டு 2 திரிய ஒண்ணா சேர்த்து போடுங்க. 2 திரிய ஒண்ணா சேர்த்து போடுங்க. இது வந்து இந்த மாதத்துல வந்து இந்த நெய் விளக்கு ஏத்துனா தான் ரொம்ப நல்லது. ஸோ அத ஏத்துங்க.